வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங் அப்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அறிக்கை பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 622. ஓகேங்களா. இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 622 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா. இந்த 22 அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து 422 அப்படின்ற நம்பரை வந்து கெஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். அது ஏதாவது 22 வந்து பிசியில் வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர். ஏன் அப்படின்னா அந்த 22 வந்து ஏசி ஏபின்னு சொல்லி அவன் பல வாட்டி வந்து அடிச்சிருந்தான். ஜூன் மாதத்துலேருந்து நமக்கு ஜூலையில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து ஏபியில் வந்து 22, பிசியில் வந்து 22. ஸோ அதே கண்டினியூவேஷனில் நம்ம ஜூலை மந்த்து பார்க்கும்போது கரெக்டாக ஏசியில் அடிச்சிட்டு தான் மறுபடியும் ஏபியில் அடிச்சிட்டான். ஸோ பிசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து 422 அப்படின்ற நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். போன மாதம் வந்து நான் இந்த நம்பர் வந்து ஃபாலோ அப்பில் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் எடுத்து கேமில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபாலோ அப்பில் நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே அந்த பேசிஸில் வந்து இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு ஏபியில் வந்து திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 622 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தான். ஒரு நாளைக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா 228 அப்படின்ற நம்பரை வந்து வின்னிங்கில் வந்தது. அதாவது ஏபி இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 622. ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் வந்து அடுத்தடுத்து கரெக்டாக வந்து ஏபி ஏசி பிசின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ ஏசியில் கண்டிப்பாக வந்து நமக்கு 22க்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். ஸோ எக்ஸ்பெக்டட் நம்பரு. ஸோ 22 அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏசியில் வந்து 22 அப்படின்ற கெஸ்ஸிங் வந்து எனக்காவது பேட்டர்னில் கரெக்டாக வருது அப்படின்னா அந்த கெஸ்ஸிங்கில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த நம்பர் கேமில் எடுத்து ஆடிடுறான். அப்படி தான் வந்து நான் 22 வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து கேமில் சொல்லியிருப்பேன். அவன் கரெக்டாக ஏசியில் ஏபியில் அடிச்சிருக்கான். பிசி எக்ஸ்பெக்டடு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிசியில் 22 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். சரிங்களா. ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஒரு நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதமும் சரி ஜூலை மாதமும் சரி நமக்கு அந்த 01 அப்படின்ற நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 01, 08, 07, 06, 04. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துமே வந்து 02, 06, அதுக்கடுத்து 01. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 03. ஓகேங்களா. ஸோ கண்டினியூஷனில் பார்க்கும்போது நமக்கு 01 வந்துடுச்சு, 02 வந்துடுச்சு, 03 வந்துடுச்சு, 04, 06, 07, 08. ஓகேங்களா. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகுது 05. ஓகேங்களா. 05 நமக்கு இது வரைக்கும் கேமில் அவன் அடிக்கலை. ஓகேங்களா. ஸோ 2 மாதம் பார்க்கும்போது 2 மாதமும் நமக்கு வந்து 05 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 05 அப்படின்னு அடிக்கும்போது கரெக்டாக இந்த மாதம் வந்து நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு நம்பரை அவன் கேப் விடுறான் அப்படின்னா அந்த நம்பர் அவன் வந்து ஏன்னா 2 மாதமாக வந்து 05 வந்து கேமில் அடிக்கலை. ஸோ அதனால் நமக்கு அந்த 05க்கு இந்த மாதம் ஏன்னா கண்டிப்பாக கேமில் எடுத்து அடித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு பேட்டர்னில் ஒரு நம்பர் மிஸ்ஸிங் விடுறான் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக கேமில் எடுத்து ஆடிடுவான். ஸ்டார்டிங்லேயே கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து உட்காருது. அதுவும் வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. அதனால தான் நான் 05 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு ஏபியில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 0 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபியில் தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் வந்து 05 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி 05 வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த 12 ஏற்கனவே வந்து கேமில் ஏபி சேம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் விட்டு
06 அப்படின்ற நம்பர், அதாவது 01 ஒரு நம்பர் திருப்பி 06 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த 669 699 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும் திருப்பி 699 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த 550 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து நமக்கு மேனிப்புலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு அந்த 05 அப்படின்ற நம்பர் ஏபியில் வருது அப்படின்னா 055 அப்படின்ற நம்பர் வந்து சிம்பிளாக முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி 05 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு ஏபிஏசி அப்படின்ற நம்பரில் கண்டிப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் 055 பிசியில் 55 கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு இந்த பேட்டர்னை வச்சு வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். பட் என்னோட கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து அவன் சிம்பிளாக வந்து 055 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில், அதாவது பிசியில் வந்து 55 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது, ஏன்னா வீக்லி சார்ட்டில் கரெக்டாக வந்து இங்கே வந்து கொடுக்கறதுனால நமக்கு இந்த பேட்டர்னில் நாளைக்கு இந்த 550 அப்படின்ற, ஏன்னா 555 நீங்கள் எப்படி திருப்பினாலும் வந்து 50 திருப்பினீங்கன்னா 05 அப்படின்ற நம்பர் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேங்களா? இந்த இதை நம்ம 05 ஏபியில் எடுக்கும்போது, இல்லை இது ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 005 அப்படின்ற நம்பரும் வந்து வரும். 005 அப்படின்ற நம்பர் வந்தாலுமே நமக்கு அதை விட வந்து 05 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஏபியில் கரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஏபியில் வந்து 05 055 அப்படின்ற நம்பரும் கொடுத்துருக்கேன். இல்லை 005 நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த நம்பரும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 05 அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது 055, இல்லை ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா 005. ஓகேங்களா? அந்த ரெண்டு நம்பருமே வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்டட். சரிங்களா? ஏன்னா அந்த 00 அப்படின்ற நம்பர் வந்து இனிமேல் கேம் அந்த பி போர்டு 0 வேண்டாம் அப்படின்னா நமக்கு 00 வச்சு ஒரு சில டைம் வந்து நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன 055 அப்படி இல்லைன்னா 005. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்டட் நம்பரு. இந்த பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரும் ட்ரை பண்ணலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 வந்து வரும். ஏன்னா பி போர்டு 5 வருது அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 53 வந்து கேமில் வந்து வந்திருக்கும். 530 அப்படின்ற நம்பரு. ஸோ 53 வந்து ஏபியில் வந்து வந்திருக்கு. 53 வந்து பிசியில் திருப்புறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 0 அந்த பி போர்டு 5 வருது அப்படின்னா 53 நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் 3 டைப் ஆஃப் கெஸ்ஸிங்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஓகேயாக இருக்கோ அந்த நம்பர் வச்சு நீங்கள் கேமில் எடுத்து ஆடுங்க. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். பேட்டர்னை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நான் எந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்தபடி நீங்கள் கேமில் எடுத்து ஆடிக்கோங்க. நான் கொடுத்த நம்பர் வந்து ஏபியில் வந்து 05. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 55. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஏபியில் வந்து 00. ஸோ 005 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த 05 அப்படின்னு வரும்போது 053 அப்படின்ற நம்பரும் வந்து கெஸ்ஸிங்கில் எக்ஸ்பெக்டட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.